நம்மளுடைய முதல்வர் இங்கே கடக லக்னம் அல்ல சிம்ம லக்னம் அப்படிங்கிறத உறுதி செய்யும் விதமாக இறுதி பதிவாக நம்ம இங்கே பதிவு செய்ய போகிறோம். சரிங்களா? நம்மளுடைய முதல்வர் சிம்ம லக்னம். சரிங்களா? கடகம் இல்லை, சிம்ம லக்னம், கடக ராசியில் இங்கே பிறந்தவர். முதல்ல இந்த ஜாதகத்தை நாம் சிம்ம லக்னத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். சரியான ஒரு பாதையில தான் இங்கே பயணிச்சுட்டு இருந்தோம். அவங்களுடைய அம்மாவினுடைய காதல் திருமணமாக இருக்கட்டும், இவருடைய இளைய சகோதரியினுடைய மறைவாக இருக்கட்டும், இந்த இரண்டை வைத்து மிக உன்னதமாக நம்ம சொன்ன பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக 100% அவர் சிம்ம லக்னம் அப்படிங்கிறத ஆன்லைன்லேருந்து எடுத்த ஜாதகமாக இருந்தாலும் கூட, சரிங்களா, அவருடைய ஜாதகத்தை உறுதிபட நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். இதை நம்ம சரியான பாதையில தான் நம்ம இங்கே பயணிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில் ஒரு குழப்பம் என்பது இங்கே ஏற்பட்டுச்சு. விஜய் அவருடைய தாய் இங்கே என்னுடைய பையன் கடகலக்கணம் தான் அப்படின்னு சொன்னதாகவும், விஜய் குருஜி அவர்களும் இங்கே கடகலக்கணம் என்பது இங்கே விஜய் அவருடைய ஜாதகத்தை பதிவிட்டதால் நாம் இங்கே அவர் கையில் கிடைக்கின்ற ஜாதகம் என்பது ரியலான ஜாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இங்கே மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்பட்டுச்சு. நாம் அதற்கு முன்பாக நாம் சொன்ன அந்த பலன்களை மட்டும்தான் இங்கே திருப்பி சொல்ல போகிறோம். சரிங்களா? விஜய் அவர்கள் இங்கே சிம்ம லக்னம், இங்கே கடக ராசியில் பிறந்திருக்கிறார். சரிங்களா? அவருடைய தாயை வைத்து இங்கே சொல்வதால் இங்கே தாய் ஸ்தானத்திலிருந்து இங்கே வரலாங்க. அவருடைய தாய் ஸ்தானம் என்பது இங்கே சிம்மம் என்றால் கன்னி 2, துலாம் 3, விருச்சகம் 4. ஒரு மனிதனுடைய தாய் ஸ்தானம் என்பது 4ஆம் பாவகத்தை சொல்லும். அதனோடு மட்டுமல்ல, இந்த 4ஆம் பாவகம் அவன் வசிக்கின்ற வீடு, மனை போன்ற அசையா சொத்துக்களையும் சொல்லும். ஏன் முதல்ல 4ஆம் பாவகம் இங்கே தாய் ஸ்தானத்தை சொல்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த புவியில் ஒரு மனிதன் இங்கே வாழுகின்ற பகுதிகளை சொல்வது 4ஆம் பாவகம் என்பது போல, இந்த புவியில் அந்த மனிதன் பிறப்பதற்கு முன்பாக அவன் வாழக்கூடிய அந்த இடத்தை சொல்வது தாயினுடைய கருவறை தான். அதனால தான் இங்கே 4ஆம் பாவகம் ஒரு மனிதன் சுகமாய் வாழுகின்ற இடத்தையும், அதனோடு கூடி இந்த புவியில் அவன் தனிப்பட்ட முறையில் சுவாசிப்பதற்கு முன்பாக வாழ்ந்த இந்த உயிர்காரகமான தாய் ஸ்தானத்தையும் இணைத்து சொல்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் 4ஆம் பாவம் இங்கே தாய் ஸ்தானத்தை சொல்கிறது அப்படின்னு. ஏன்னா இதுலேயும் குழப்பம் வந்துடக்கூடாது. நீங்கள் திரும்ப இங்கே சிம்மம் இல்லை கடகம்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதனால இந்த 4ஆம் பாவமும் தாய் ஸ்தானமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மூல நூல்களில் கூட இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறேன். சரிங்களா? இந்த 4ஆம் பாவகத்தின் அதிபதி அப்படிங்கிறவர் இந்த லக்னத்திற்கு இங்கே 5, இது 6, 7, 8, 9. சரிங்களா? அப்போ இந்த 9ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க செவ்வாய். இந்த செவ்வாய் தான் இந்த லக்னத்திற்கு 4 என்கின்ற தாய் ஸ்தானத்திற்கும் 9 என்கின்ற தந்தை ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இங்கே வரக்கூடியவர். 9ஆம் பாவகம் ஏன் இங்கே தந்தையை சொல்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய சுய ஜாதகத்தில் 9ஆம் பாவகத்தின் அதிபதி தான் ரியல் ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனோட மட்டுமல்ல, இந்த புவியில் ஒரு தாயினுடைய கருவறையில் ஒரு உயிர் இடம் பிடிப்பதற்கு முன்பாக, சரிங்களா, விந்துவில் முந்தியவன் மட்டுமே இந்த தாயினுடைய கருவறையில் இடம் பிடிக்கிறான். அவன் கருவாய் இங்கே உருமாறுகிறான். அப்போ அவனுடைய இயக்கம் என்பது எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 9ஆம் பாவகம் என்கின்ற ஒரு ஆணை சொல்கின்ற தந்தையினிடம் இருந்து தான் முதலில் அவனுக்கு இயக்கம் என்பது ஆரம்பித்து விடுகிறது என்பதால், சரிங்களா, அப்போ 9ஆம் பாவகம் என்பது 4ஆம் பாவகத்தை விட வலிமையாக இங்கே சொல்லப்படுகிறது. இந்த புவியில் வாழ்வதற்கான அனைத்து பாக்கியம் என்பதே அவன் உயிர் வாழ்ந்தால் மட்டும்தான், அவன் இந்த புவியில் பிறந்தால் மட்டும்தான் இவன் கிடைக்க பெறும் என்பதால் அந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இங்கே தந்தையை சொல்கிறார். உயிர் என்பது இங்கே தாயினுடைய கருவறையில் தான் இயங்க தொடங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த தாயினுடைய கருவறையில் இடம் பிடிப்பதற்கே அவன் இயக்கத்தில் முந்த வேண்டியது இருக்கிறது. அந்த இயக்கத்தினுடைய இயக்க கதாநாயகன் மேனுஃபேக்சரிங் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் அதிபதி தந்தை தான். அதனால் இங்கே ஜோதிடத்தில் இங்கே 9ஆம் பாவகத்தின் அதிபதி ஏன் தந்தை ஆனார், ஏன் தாய்க்கு இல்லை தந்தைக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் இங்கே கூடுதலாக நம்ம சொல்கிறோம். சிம்ம லக்னம் என்பது இங்கே ஸ்திர லக்னமாக இங்கே வருவதால்
இந்த சிம்ம லக்னம் அப்படிங்கிறது இங்கே ஸ்திர லக்னம். சரிங்களா? இந்த ஸ்திர லக்னமாக இந்த சிம்ம லக்னம் என்பது இங்கே வருவதால் இங்க 4ஆம் பாவகத்தின் அதிபதியான இந்த செவ்வாய் என்பவர் 9ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாகி அந்த 9ஆம் பாவகம் என்பது இந்த ஸ்திர லக்னத்திற்கு பாதகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இங்கே வந்து விடுவார். புரிஞ்சுதா? இப்போ இந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதி ஸ்திர லக்னத்தினுடைய பாதகஸ்தானத்தின் அதிபதியாக வரக்கூடியவர். இதுல ஏதாவது டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஜோதிடத்தினுடைய ஃபண்டமெண்டல் ரூல். சரி, ஸ்திர லக்னத்தின் 9ஆம் பாவகத்தின் அதிபதி பாதகத்தையும் இணைத்து செய்வதற்கு கடமைப்பட்டவராக இங்கே வந்து விடுவார் அப்படிங்கிறது தான் பேசிக் ஃபண்டமெண்டல் ரூல். இதுலையும் போய் சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தை கொலை பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, இந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதியும் இந்த ஜாதகத்தில் 4ஆம் பாவகத்தின் அதிபதியுமான இந்த செவ்வாய் என்பவர் பாதகஸ்தானத்தின் அதிபதியாகி அந்த செவ்வாய் 12ஆம் பாவகத்தில் இங்கே அமர்கிறார். லக்னத்திற்கு 6 மற்றும் 7ஆம் பாவகத்தின் அதிபதியான இந்த லக்னத்திற்கு 6 என்பது ஒரு தலைகுனிவை சொல்லும். இந்த லக்னம் இல்லை, எந்த லக்னத்திற்கும். சரிங்களா? 6 மற்றும் இங்கே 7ஆம் பாவகத்திற்கும் அதிபதியான இங்கே அந்த சனியினுடைய சாரத்தில் இந்த செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அதனோடு மட்டுமல்ல, இந்த 12ஆம் பாவகத்தில் இந்த பாதகஸ்தானத்தின் அதிபதியோடு இணைந்த 12ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கின்ற இந்த சந்திரனும் இதே சனியினுடைய சாரத்துல தான் இருக்கிறாங்க. பாதகாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இங்கே யார் என்று கேட்டால் சனி. அப்போ இந்த சனி தசையில் இங்கே ஒரு பாதகம் அவருக்கு நிகழும் அப்படிங்கிறது பேசிக்கான சொல்லப்படாத ரூல். அதனோடு மட்டுமல்ல, இந்த செவ்வாயினுடைய 9ஆம் பாவகத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. ஆனால் இந்த செவ்வாயினுடைய 4ஆம் பாவகத்தில் இங்கே ராகு அமரப்பட்டிருக்கிறார். சரிங்களா? 4ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறார். இந்த ராகுவோடு நேரடியான தொடர்பு கொள்பவர், ஒரு லக்னத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்வது அந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் என்பது போல் இந்த 4ஆம் பாவகத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்பவர் என்பவர் இங்கே யார் வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் பாவகம். சரிங்களா? இந்த 4ஆம் பாவகத்திற்கு 7ஆம் பாவகம் என்பது இந்த லக்னத்தினுடைய 10ஆம் பாவகத்தின் அதிபதி. அந்த லக்னத்தினுடைய 10ஆம் பாவகத்தின் அதிபதி சுக்கிரன் என்பவர் இந்த 10ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இங்கே அமர்ந்திருக்கிறார். பாவக தொடர்பை மட்டும் நான் தெளிவுபடுத்துறேன். அப்போ இந்த சுக்கிரன் என்பவர் நேரடியாக இந்த ராகுவோடு தொடர்பு கொள்வார். இந்த ராகு இங்கே அமர்ந்திருக்கும் பட்சத்துல இந்த சுக்கிரனோடு இணைந்திருக்கக்கூடிய இன்னொரு கிரகம் என்பது கேதுவாக இங்கே இருக்கும். 4ஆம் பாவகம் என்பது இங்கே தாயை சொல்லும் என்பதால் இந்த தாயினுடைய கணவர் ஸ்தானம் என்பது நேரடியான துணை என்பது எதன் மூலமாகத்தான் இங்கே கிடைக்க வேண்டும் அப்படின்னா 7ஆம் பாவகத்தினுடைய தன்மையை பொறுத்தத்தான் இவருக்கு கிடைக்க வேண்டும். அப்போ இந்த தாய் ஸ்தானத்திற்கு 7ஆம் பாவகம் என்பது இங்கே சுக்கிரனை சொல்வதாலும் அந்த சுக்கிரன் நேரடியாக ராகுவோடு தொடர்பில் இருப்பதாலும் இந்த தாய்க்கு இங்கே நிச்சயமாக காதல் திருமணம் தான் ஏற்படும். சரிங்களா? அதனோடு மட்டுமல்ல, ஜோதிடங்கிறது ஒரு மானுட வாழ்வியல் தாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம எல்லா எக்ஸ்பிளனேஷனும் இங்கே கொடுத்துட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த சுக்கிரன் என்பவர் இங்கே ராகுவோடு தொடர்பு கொள்கிறார் அப்படின்னா இந்த ராகு செவ்வாயோட வீட்டில் இருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரனுடைய எண்ணியல் இங்கே என்ன வந்துடும்? திரும்பவும் 6ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ராகு 9ஆம் அதிபதி போலவே இங்கே செயல்படுவார். அப்போ இங்கே மீண்டும் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இந்த 69 அப்படிங்கிற பொசிஷன் கிடைச்சிரும். அதனால அவங்களுடைய தாய் தந்தை அப்படிங்கிறவங்க கருத்து வேறுபாடுகள் இல்லாத வாழ்க்கைங்கிறது யாருக்கும் கிடையாது. இருப்பினும் கூட இங்கே பெரிய பெரிய பிரபலங்கள் அப்படிங்கிறவங்க குறிப்பிட்ட நாளுக்கு ஒன்றாக வாழ்வார்கள். அதற்கு பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இங்கே விவாகரத்து பெற்று பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக சினிமா துறையை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் இங்கே நிகழக்கூடிய ஒன்று. ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 69 அப்படிங்கிற பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே செயல்படுவதால் அப்போ இங்கே என்ன நிகழாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிவினை என்பது அவர்களுக்குள்ளே இங்கே ஏற்படாமல் பிணைப்பில் தான் இன்று வரைக்கும் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதனோடு இணைந்து இதில் ஜோதிடம் என்பது ஒரு மானுட வாழ்வியல் என்பதற்கு இன்னொரு ஆகப்பெரும் சான்றாக இந்த கேது என்பது கிறிஸ்தவத்தை சொல்லும் என்பதால் இந்த சுக்கிரனோடு இந்த கேது இணைந்திருப்பதாலும் இந்த தாய்ஸ்தானம் என்கின்ற 4 கோடி நேரடியாக தொடர்பு கொள்வதாலும் அப்போ இவருக்கு வரக்கூடிய அந்த கணவர் என்பவர்
இவருடைய தாய்க்கு சொல்லிட்டு இருக்கிறேன், சரிங்களா? இந்த விஜய் அவர்களுடைய தாய்க்கு வரக்கூடிய கணவர் என்பவர் ஒரு காதல் திருமணத்தால் ஏற்படக்கூடிய உறவாகவும், அதனோடு கூடி இந்த கேது என்பது கிறிஸ்தவ மார்க்கத்தை சொல்லும் என்பதால் அவர் இங்கே கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவராக இருப்பார், விஜய் அவர்களுடைய தந்தை, சரிங்களா? அது 100% இங்க ப்ரூஃப் ஆகுது. இது ஒரு முக்கியமான ரூல், அவர் சிம்ம லக்னம் தான் அப்படிங்கிறதுக்கு. அதற்கு அடுத்ததாக எந்த ஒரு ஜாதகத்திலும் 10ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர், அவர் 12 லக்னங்கள்ல எந்த லக்னமானாலும் இருந்துகிட்டோம், அது சரமா இருக்கட்டும், ஸ்திரமா இருக்கட்டும், உபயமா இருக்கட்டும், எந்த லக்னமா இருந்தாலும் சரிதான், சரிங்களா? அதுதான் நம்ம ஷார்ட்டா சொல்லிட்டோம். 12 நீங்க மேசத்துல இருந்து மீனம் வரைக்கும் 12 லக்னங்கள்ல நீங்க எந்த லக்னங்கள்ல நீங்க பிறந்திருந்தாலும் சரிதாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் பாவகத்தின் அதிபதி, இந்த சிம்மத்திற்கு 10ஆம் பாவகம் என்பது இங்கே ரிஷபமாக வரும். அப்போ இந்த 10ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இந்த புவியில் இந்த உயிர் ஏன் எதற்காக இங்கே பிறந்திருக்கிறது அப்படிங்கிற பிறவி வினையை சொல்வது 10ஆம் பாவகத்தின் அதிபதி தான். இது எப்படி 10ஆம் பாவகத்தின் அதிபதி இந்த பிறவி வினையை சொல்லும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 10ஆம் பாவகத்தின் அதிபதியாக இங்கே சனி வருவதால் தான் அவர் இங்கே பிறவி வினையை சொல்வதற்கு கடமைப்பட்டவராக இங்கே இருக்கிறார். அதே போல ஒவ்வொருவருடைய சுய ஜாதக அமைப்பின்படியும் இங்கே 10ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இந்த புவியில் அந்த மனிதன் பிறந்ததற்கான பிறவி வினையை சொல்வதற்கு கடமைப்பட்டவர். இங்கே 10ஆம் பாவகத்தின் அதிபதி சுக்கிரனாக இருப்பதால், சுக்கிரனுடைய காரகம் என்பது இங்கே சினிமா துறையை சொல்லும் என்பதால், அதனோடு இணைந்து இந்த சுக்கிரனோட கேது இருக்குங்க அப்படின்னா கிறிஸ்தவ மார்க்கத்தையும் இவர் ஈடுபாடு கொண்டவராகவும் இருப்பார் அப்படிங்கிறதும் அவருடைய பேர்லயே வந்துருது இல்லையா, ஜோசப். அதுக்கு பிறகுதான் விஜய், சரிங்களா? அப்போ இங்கே 10ஆம் பாவகம் என்பது இந்த புவியில் பிறந்ததற்கான கர்மாவை இங்கே சொல்லுகின்ற ஒரே பாவகம் 10ஆம் பாவகம் தான். அப்போ இந்த 10ஆம் பாவகமே இங்கே தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இங்கே வருவதால் இவன் இந்த புவியில் எதை செய்து பிழைப்பான் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதும் இங்கே 10ஆம் பாவகமாகவே இங்கே அமைந்து விடுகிறது. இந்த 10ஆம் பாவகத்தின் அதிபதி இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனாக இருப்பதால் இந்த சுக்கிரன் என்கின்ற சினிமா துறையின் மூலமாகவே இவர் இங்கே முதலில் தன்னுடைய கர்மாவை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது இவருடைய நிச்சயிக்கப்பட்ட ஒரு 100% இங்கே பத்துக்குரிய கர்மஸ்தானத்தினுடைய பலன், சரிங்களா? 10ஆம் பாவகத்தின் அதிபதி இங்கே இந்த புவியில் அவன் எதை செய்வான் என்ற கர்ம பாவகத்தின் அதிபதியான இந்த சுக்கிரன் என்பவர் தன்னுடைய காரகமான சினிமா துறையில் அவருக்கு சக்சஸை கொடுத்தார். அவர் எப்படி அரசியலில் இன்று முதல்வரானார், அதுவும் இந்த சுக்கிர தசையில அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாரத்தில் பலன் இல்லை என்று சொல்கின்ற ஜோதிடர்கள் மட்டும் தயவு செஞ்சு காதை செவி கொடுத்து இங்க கேளுங்க. சாரத்தில் பலன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடி முட்டாள்தனத்திலிருந்து நீங்க மீள்வதற்கான ஒரு உங்களுக்கே ஒரு புரிதலுக்கான ஒரு பதிவா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சுக்கிரன் என்பவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, இந்த சிம்ம லக்னத்தின் லக்னாதிபதியான, அது பூமி தான், சரி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அந்த இடத்துல, சிம்ம லக்னத்தின் லக்னாதிபதியான சூரியனுடைய சாரத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒரு எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் சரிதான், இங்கே தசா நடத்துகின்ற போது தான் எந்த சாரத்தில் அமர்ந்திருக்கின்றதோ அந்த சாரத்தின் வழியாக தன்னுடைய பலனை கண்டிப்பாக அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும் என்பதன் அடிப்படையில் இந்த ஜாதகத்தின் லக்னாதிபதியினுடைய சாரமான இங்கே சிம்மத்தின் அதிபதியான சூரியனுடைய சாரத்தில் இங்கே சுக்கிரன் அமர்ந்திருக்க, அந்த சுக்கிரனே இங்கே 10 என்கின்ற பிறவி வினையை இங்கே சொல்வதற்கு கடமைப்பட்டவராக இருக்க, அந்த சூரியன் என்பவர் இவருடைய ஜாதகத்தில் 11ஆம் பாவகமான, சரிங்களா, மிதுனத்தில் அமர்ந்திருக்கின்றார். அதனோடு கூடி இந்த அரசியலில் ஒரு அதிகாரத்தை சொல்வதுதான் இங்கே சூரியனை தவிர்த்து, அரசியலில் மக்கள் பணியை சொல்வது இங்கே சனிதான். அந்த மக்கள் பணியை சொல்கின்ற இந்த சனியோடு இங்கே இணைந்திருக்கின்றார். இந்த சனி இந்த லக்னத்திற்கான 6ஆம் பாவகத்திற்கும், இந்த சனி இந்த லக்னத்திற்கான 7ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர். 6 என்பது அடிமை வேலையை சொல்லும். அது நேரடியாக சனியினுடைய மகர வீடாகவே இவருக்கு வந்து விடுவதால்
அதனோடு இணைந்து இங்கே 7 என்பது இங்கே கூட்டாளிகளையும் நண்பர்களையும் சொல்லும் என்பதால் இவருடைய ஜாதக அமைப்பின்படி மக்களுக்கு பணி செய்கின்ற அந்த உன்னதமான தன்மை அப்படிங்கிறது 6ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய தன்மையை பொறுத்து, சரிங்களா, மக்களுக்கு பணி செய்தாக வேண்டும் என்கின்ற ஒரு கர்மா அப்படிங்கிறது சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிரன். சூரியனுடைய சாரத்துல இருந்ததுனால அதிகார பதவியில வரணும் அப்படிங்கிறது. அந்த அதிகார பதவி அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய ஹையர் ஆபீசரா இங்க இருப்பாரானா இல்லை. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியன் என்பவர் மக்கள் பணியை சொல்கின்ற இந்த சனியோடும் அதனோடு கூடி இந்த ஜாதகத்தின் இந்த பாவக அடிப்படையில் 6ஆம் பாவகம் என்கின்ற அடிப்படை அடிமை வேலையை சொல்கின்ற 6ஆம் பாவகத்தின் அதிபதியாகவும் இந்த சனியே இங்கே மக்கள் தொடர்பை சொல்கின்ற 7ஆம் பாவகத்தின் அதிபதியாகவும் இங்கே வந்து விடுவதால் இந்த சூரியன் இணைந்த கிரக அமைப்பின்படி அவர் அரசியலில் இங்கே முதல்வராக வேண்டும். எப்போது? இந்த சுக்கிர தசை வருகின்ற போது, சரிங்களா. அப்போ இந்த சுக்கிர தசை வருகின்ற போது இவர் இங்கே முதல்வராக வேண்டும் அப்படின்னா அதற்கான அடிப்படையான தன்மையை எப்போது இருந்து இங்கே செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய தாய்க்கு இங்கே காதலை சொல்வது போன்று இந்த சுக்கிரனோடு நேரடியான தொடர்பு கொண்ட இந்த சுக்கிர தசை ராகு புத்தியில் இருந்தே இவருக்கு ஃபீல்டில் ஒர்க் அவுட் பண்ணதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அப்படிங்கிறத இங்கே கொடுக்கறதற்கு கடமைப்பட்டதாக மாறிவிடும். மீண்டும் இந்த 69 அப்படிங்கிற சாப்டர் சொல்ல வேண்டாம்னு நம்ம நினைக்கிறேன், சரிங்களா. அவருக்கு இங்கே இந்த எண்ணம் என்பது அவருடைய மனதிலும் புத்தியிலும் இங்கே ஏற்படுகிறது. எதன் அடிப்படையில் ஏற்படுகிறது? ஒரு மனிதனுக்கு இங்கே ஒரு கிரகம் இங்கே தசாபலன்களை கொடுக்கிறது அப்படின்னா, இங்கே ஜோதிட மறுப்பாளர்கள் சொல்கிற மாதிரி இங்கே கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி நைட்டு 12 மணிக்கு கதவை தட்டி இல்லைன்னா அவங்க காலிங் பெல் அடித்து இங்கே கிஃப்ட் பாக்ஸை வச்சுட்டுலாம் இங்கே போகிறது கிடையாது. கிரகம் இங்கே தசை நடத்தினாலும் அந்த கிரகங்கள் அப்படிங்கிறது முதல்ல அந்த ஜாதகனுடைய மனதை தான் முதல்ல ஆக்குபை பண்ணும், சரிங்களா. அதனால எந்த ஒரு கிரகம் இங்கே தசை நடத்தினாலும் அந்த ஜாதகத்தில் இருக்கின்ற சந்திரன் என்பவர் அந்த தசாநாதனுக்கு ஒரு முகவராக இங்கே செயல்படுவார். அந்த சந்திரனின் மூலமாகத்தான் அந்த தசா பலன்கள் அப்படிங்கிறது முதல்ல நடக்கும். சந்திரன் என்பவர் இங்கே சூரியனுடைய சாரத்தில் இருப்பதால், அந்த சூரியனே லக்னாதிபதி என்பதால், அந்த சூரியன் மக்கள் பணியை சொல்கின்ற சனியோடு இங்கே கூடியிருப்பதால், அந்த சனியே இங்கே 7 மற்றும் 6 என்கின்ற அடிமை வேலையும் இங்கே சொல்வதால் அவர் நடிக்கிறதை விட்டுட்டு முழு நேரமா அரசியலில் இங்கே வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆழ் மனதின் எண்ணமானது அவருக்கு ஏற்பட்டு அதன்படி இந்த சுக்கிர தசையின் ராகுவினுடைய புத்தியிலிருந்து அவர் ஃபீல்டுக்கு வரார். அந்த ராகு என்பவர் செவ்வாயினுடைய வீட்டில் இருப்பதால் அந்த செவ்வாயே இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் அவரே இங்கே 4ங்கிற சுகஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் இந்த சுக்கிரன் என்பவர் இங்கே தசை நடத்துகிறார் அப்படிங்கிறதுனால சுக்கிரதசை நடக்கிறதுனால தான் இந்த சுக்கிரதசை என்பது இங்கே ராகுவோடு நேரடியாக தொடர்பில் இருப்பதாலும் சுக்கிரன் 6 இங்கே ராகு 9 என்கின்ற செவ்வாயாக இங்கே செயல்படுவார் அப்படிங்கிறதுனால 69 அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் இங்கே ஏற்படவில்லை. இங்கே தமிழ்நாட்டினுடைய அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த 69 மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதன் பொருட்டு அவருக்கு இங்கே வாக்குகள் அபரிமிதமாக செலுத்தப்பட்டு அவர் இங்கே முதல்வரானார். இந்த ராகு அப்படிங்கிறது தான் ஒருத்தர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிற பிரமிப்பும் பிரம்மாண்டத்தையும் சொல்வது இந்த ராகு தான். இந்த லாட்டரி சீட்டு அதெல்லாம் சொல்வது இந்த ராகு தான். துளியளவும் இங்கே சாத்தியமற்ற நிகழ்வுகளை செய்யக்கூடியவர் இந்த ராகு மட்டும்தான், சரிங்களா. அப்போ இந்த சுக்கிர தசையில் ராகுவினுடைய புத்தியில் அவர் ஃபீல்டுக்கு வர அந்த நேரம் என்பது இங்கே 69 ஈர்ப்பின் காரணமாக இங்கே ஒரு சக்சஸை அவருக்கு கொடுத்துச்சு. அவர் வெற்றி பெற்ற தொகுதிகளையும் கூட பாருங்க இங்கே 108 தான். அப்போ 108ங்கிறது 1 + 8 = 9 தான். அப்போ இந்த ராகுவினுடைய 69னுடைய தன்மைகள் தான் அவருக்கு இங்கே என்ன கிடைச்சது? இந்த சுக்கிரன் நேரடியாக ராகுவோட தொடர்பில் இருக்கிறதுனால. அப்போ சுக்கிரன் நேரடியாக ராகுவோட தொடர்பில் இருப்பதால் இங்கே சுக்கிர தசையை நடப்பில் இருப்பதால் சுக்கிர தசையில் அவர் இங்கே ராகுவினுடைய புத்தியில் இங்கே மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஃபீல்டுக்குள்ள இறங்குறாரு. அதன் மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சனி என்பவர் 6க்கும் 7க்கும் உடைய இந்த மக்கள் பணியை சொல்கின்ற இந்த சனி என்பவரே நேரடியாக ராகுவினுடைய சாரத்துல தாங்க இருக்கிறாரு. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஏன் இந்த சுக்கிரதசை ராகு புத்தியில் இங்கே ஃபீல்டுக்குள்ள வராருன்னு? அப்போ இந்த தசா நடத்தக்கூடிய இந்த சுக்கிரன் என்பவர்
லக்னாதிபதியான சூரியனுடைய சாரத்தில் அமர்ந்திருக்க 11 லாபத்துல இதனோடு கூடி அந்த சூரியனோடு கூடிய நிலையில் இருப்பவர் இங்கே சனி என்பதாலும் அந்த சனி என்பவர் இங்கே ராகுவினுடைய சாரத்துல தான் இருக்கிறார். அப்போ இந்த சனி என்பவர் ராகுவினுடைய சாரத்தில் இருப்பதாலும் இந்த பாவகம் 11 என்கின்ற லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான அந்த புதனினுடைய பாவகம் என்பதாலும் அதனோடு மட்டுமல்ல அந்த புதன் ஆட்சி பெற்ற நிலையிலும் இங்கே அமர்ந்திருப்பதாலும் கரெக்டா இந்த பலன்கிறது வந்துச்சா. சுக்கிர தசையின் இங்கே ராகு புத்தியின் மூலமாக பிரம்மாண்டமான ஒரு வெற்றிகளை அவர் பெற வேண்டும் என்பதன் அடிப்படையில் சரிங்களா. அதனோடு மட்டுமல்ல இங்கே சந்திரன் மனதை சொல்வது போல ஒரு மனிதனுடைய சுய அறிவை சொல்வது இங்கே புதன் தான். அப்போ அந்த புதன் என்கின்ற சுய அறிவின் உந்துதலின்படியும் நிச்சயமா நாம் இங்க மக்கள் பணியை இங்கே செய்தாக வேண்டும் என்கின்ற எண்ணமானது விஜய் அவர்களுடைய மனதிலும் அவர் புதன் என்பது மனிதனுடைய சுய அறிவை சொல்வதால் அந்த சுய அறிவிலும் இங்கே ஏற்பட்டு மனமும் அறிவும் ஒரு புள்ளியில் ஒன்றிணைந்து அதனாலதான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத நாம இங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டோம். இப்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஜாதகத்தை கடகலக்கணமாக சித்தரித்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு ராதன் பண்டித் அப்படிங்கிற வெற்றிவேல் அப்படிங்கிற ஜோதிடர் இங்க சொல்றாருல்ல, அது 100% ஃபேக்கான ஒரு விஷயம். அதுல 1% கூட இங்க உண்மை அப்படிங்கிறது இங்க கிடையாது. 0.1% கூட விஜய் அவர்கள் இங்கே கடகலக்கணம் அப்படிங்கிறது இங்க 100% இங்க கிடையாது அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் இங்க விபரீத ராஜயோகம் வேலை செய்கிறது அப்படின்னா இந்த சுக்கிர தசையில வேலை செய்யாது. அவருக்கு இங்க அடுத்து வரக்கூடிய சூரிய தசையில தான் இந்த விபரீத ராஜயோகம் இங்க வேலை செய்யணும். அது 2036 ஆகும். அது வரைக்கும் இவர் இங்க முதல்வரோ அல்லது இங்க என்னவும் இல்லை, ஒரு எம்எல்ஏ கூட அவர் ஆக முடியாது இந்த ஜாதகம் கடகமாக இருந்தால். அதுக்கும் ரூல்ஸை நியாயமா சொன்னா நம்ம அக்செப்ட் பண்ண போறாங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம தெளிவாக சொன்னோம்ல 100% கரெக்டாக இந்த ரூல்ஸை சொன்னோம்ல, இந்த ரூலை சொல்லட்டுமே பார்ப்போம். அவர் விபரீத ராஜயோகம் வேலை செய்யுது அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கே ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய உன்னதமாகவும் அதே நேரத்தில் மிக பெரும் ஒரு அடி முட்டாள்தனமாகவும் இங்கே பார்க்கப்படுவதால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளே. ஜோதிடம் தெரிஞ்சவங்கெல்லாம் அதை பெரிய உன்னதமான சப்ஜெக்டுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறதும், ஜோதிடம் வெறுப்பவர்கள் இங்கே அது ஒரு அடி முட்டாள்தனம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறதும், இதற்கு இடையில இந்த பொதுமக்கள் கன்ஃபியூஸ்ல இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்த ஜோதிடம்ங்கிறத நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க போய் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி என்ன நிகழுமோ அது இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பின்படி நிகழ்ந்து விடுமே தவிர்த்து ஜோதிடம் பார்ப்பதால எதையுமே இங்கே மாற்றி வைக்க முடியாது. ஜோதிடம் பார்ப்பதால் எதையும் இங்கே புதிதாய் உருவாக்கவும் முடியாது. ஜோதிடம் பார்ப்பதால் எதையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா. இதன் கூடுதலா இன்னொரு பாயிண்ட், இப்போ 2 பாயிண்ட் சொல்லிட்டோம். நம்மளுடைய தாயை பொறுத்து இவர் சிம்மன் தான் அப்படிங்கிறது நம்ம தெளிவுபட சொன்னோம். அதற்கு பிறகு இவருடைய சுய ஜாதகத்தில் 10 என்கின்ற கர்மஸ்தானத்தின் பிறவி வினையை சொல்கின்ற சுக்கிரனுடைய தன்மையை வைத்தும் அவருடைய தசா புத்திகளை வைத்தும் இங்க அவர் ஏன் முதல்வரானார் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபட சொல்லிட்டோம். அக்யூரேட்டான 3வது ஒரு விதியை நம்ம அந்த இடத்துல அவர் சிம்ம லக்னம் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். எந்த ஒரு லக்னமாகவே இருந்தாலும் பாதகாதிபதி அப்படிங்கிறவர் தான் இங்க அந்த லக்னத்தை துல்லியமா சொல்லக்கூடியவர். சரிங்களா. அதன் அடிப்படையில இங்க 3ஆம் விதி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விதிங்க. இதுதான் அவர் சிம்ம லக்னம் அப்படிங்கிறத மீண்டும் 100% உறுதி செய்யக்கூடிய ஒரு விதி. இங்க பாருங்க, அவருக்கு சனி தசையில் இங்கே ராகுவினுடைய புத்தி என்பது 1986 முதல் 1989 வரைக்கும் நடப்புல இருக்கு. அதற்கு பிறகும் கூட சனி தசையில் குரு புத்தி என்பதுதான் 1989 கண்டினியூஸா இங்க வரக்கூடியது. சனி தசையில் ராகுவினுடைய புத்தி என்பது 1986 இருந்து 1989 வரைக்கும் அவருக்கு இங்கே நடப்பில் இருக்கும்போது அவருடைய வாழ்வில் ஒரு துயரமான ஒரு நிகழ்வு என்பது இங்கே நடைபெற்றது. அது எல்லாருக்குமே தெரியும். இளைய சகோதரி மரணித்தார். அந்த காலம் 1986 to 89. அந்த நேரம் என்பது இங்கே சனி தசை, ராகுவினுடைய புத்தி அவருக்கு இங்கே செல்கிறது. இந்த கடக லக்னம் என்று தவறாக நீங்க நினைத்து கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் இந்த சனி தசை ராகு புத்தி என்பது அவருக்கு இங்கே இளைய சகோதரிக்கு இங்கே மாரகத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, மாரகத்தை கொடுத்திருக்காது. ஆனால் இதைதான் நம்ம என்ன சொல்றோம்,
பாதகஸ்தானத்தின் அதிபதி லக்னத்தை உறுதி செய்வதில் முதன்மையாக இருப்பார் அப்படின்னு. இவங்க பாருங்க, இந்த சனி தசை, இந்த ராகு புத்தி அப்படிங்கிறதுல இந்த சனி என்பவர் இந்த ஜாதகத்திற்கு 6க்கும் 7க்கும் உடையவர். அந்த சனியினுடைய சாரத்துல இங்க எந்த கிரகமாவது இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த லக்னம் என்பது சிம்ம லக்னம் என்பது ஸ்திர லக்னம் என்பதால் பாதகாதிபதியான செவ்வாயே, திரும்பவும் சொல்றேன், 4க்கும் 9க்கும் உடைய பாதகஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் என்பவரே இந்த சனியினுடைய சாரத்துல தான் இருக்கிறார். அதனோடு கூடி இந்த சனி என்பவர் இந்த செவ்வாயினுடைய இன்னொரு வீடான 9 பாதகஸ்தானம், சரிங்களா? ஆனா 9ல ராகு இல்லை. ஆனால் அதே பாதகாதிபதியான இன்னொரு வீட்டில் அமர்ந்திருக்கின்ற இந்த ராகுவினுடைய சாரத்துல தான் இங்க சனி இருக்கிறார். புரிஞ்சிச்சா? புரியலன்னா திரும்ப ஒரு திருப்பு பார்த்துக்கோங்க. இந்த லக்னம் ஸ்திர லக்னம், இந்த லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தின் அதிபதி, அந்த பாதகஸ்தானத்தின் அதிபதி சனியினுடைய சாரத்துல இருக்கிறார். அதற்கு அடுத்ததா இந்த தசா நடத்தின அந்த சனி என்பவர் நேரடியாகவே இந்த பாதகஸ்தானத்தில் அமராவிட்டாலும் இந்த பாதகஸ்தானத்தின் அதிபதியான, புரியுதா உங்களுக்கு, அதிபதியான செவ்வாயினுடைய இன்னொரு வீட்டில் இங்கே அமர்வதால் இந்த ராகு இந்த இடத்துல இல்லாம வேற கிரகம் 4 அமர்ந்தா இந்த பலன் நம்ம எடுக்க முடியாது, சனி அந்த சாரத்தை பெற்றிருந்தா. ஆனா இங்க ராகு என்பவர் இந்த 69 சொன்ன இல்லையா, செவ்வாயாகவே செயல்படுவார் அப்படிங்கிறதுனால, அப்போ பாதகத்தையும் இணைத்து செய்வதற்கும் கடமைப்பட்டவராக அந்த ராகு மாறிவிடுவார் அப்படிங்கிறதுனால, அப்போ இந்த சனி என்பவர் இந்த ராகுவினுடைய சாரத்திலும் அங்கே இருக்கிறார். இந்த சனி தசையில் இந்த ராகுவினுடைய புத்தி இணைகின்ற போது என்ன நிகழும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த சனிக்கு சாரம் கொடுத்தவர் இங்கே செவ்வாய், அவர் பாதகஸ்தானத்தின் அதிபதி. அந்த பாதகஸ்தானத்தின் அதிபதி என்பவர் இங்கே 12ஆம் பாவகம் என்கின்ற ஒரு விரயத்தை சொல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இங்கே 12ஆம் பாவகம் என்பது விரய பாவகம் என்பதால், நிரந்தரமான விரயத்தை சொல்லும் என்பதால், அந்த பாவகத்தின் அதிபதியான சந்திரன் என்பவரும் இங்கே அதே சனியினுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ கிளியரான ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்கூடா இங்க தெரியும், சரிங்களா? இந்த சனி என்பவர் இங்க ராகுவினுடைய சாரத்தில் இருக்க, அந்த ராகு செவ்வாயாக இங்கே செயல்படுவார் அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய் என்பது இங்க பிளட்டை சொல்லும், இரத்தத்தை சொல்லும், சரிங்களா? செவ்வாய் தான் இரத்தக்காரகன். அப்போ செவ்வாய் தான் இங்க ஒரு நம் உடம்பில் ஓடுகின்ற இரத்தங்களை சொல்வது இங்க செவ்வாய் தான். அந்த செவ்வாயினுடைய வீட்டில் இங்கே சனிக்கு சாரம் கொடுத்த ராகு அமர்ந்திருக்க, அந்த செவ்வாயே சனியினுடைய சாரத்தையும் இங்கே வாங்குவதாலும் சனிக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுக்கிறார் பாதகாதிபதி. அதே செவ்வாயினுடைய இரத்தத்தில் ராகுவினுடைய காரகமான இந்த புற்றுநோய் என்பதை இங்கே ஏற்படுத்தி அவருடைய சகோதரிக்கு இங்கே இரத்தத்தில் இந்த நோயினை ஏற்படுத்தி இறக்கச் செய்கிறார். சில விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் வரும், சரிங்களா? அதனால நம்ம அதில் ஃபுல்லாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோம். இந்த இடத்துல இங்கே 3 என்கின்ற இளைய சகோதரி இங்கே கனெக்ட் ஆகலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த ராகு என்பவர் மனிதன் இந்த புவியில் ஏன் பிறந்தான் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவகத்தின் அதிபதியான சுக்கிரனுடைய நேரடியான தொடர்பு இருக்கிறார். அந்த சுக்கிரன் சாரத்தை பார்த்தீங்கன்னா திரும்ப சனி கூட இணைஞ்சிருவார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல இந்த சுக்கிரன் என்பவர் இங்கே 10 என்கின்ற ஒரு புவியில் பிறந்த இன்ப துன்ப அனைத்து கர்மாக்களையும் எடுத்து சொல்லக்கூடியவர். 6 என்பது அவயோக கர்மாவையும் 9 என்பது பாக்கிய கர்மாவையும் சொல்லக்கூடியது. இந்த 6, 9 ரெண்டும் இணைந்த ஒரு கூட்டு மதிப்பு தான் 10 என்கின்ற இன்ப துன்பங்கள் அனைத்தும் கலந்த 10ஆம் பாவகத்தின் கர்மா சொல்லும். புவியில் ஒரு மனிதன் பிறந்து அவன் அனுபவிக்கக்கூடிய ஒட்டுமொத்த கர்மாவையும் சொல்வது 10ஆம் பாவகம் தான். அந்த 10ஆம் பாவகத்தின் அதிபதியே இங்க 3ஆம் பாவகத்தின் அதிபதியாகி, புரிஞ்சுதா? அந்த 3ஆம் பாவகத்திற்கு இங்க நேரா பாருங்க, 3ஆம் பாவகத்திற்கு இங்க 8ஆம் பாவகத்துல இருக்கிறாருங்க. அப்போ இங்க 3ஆம் பாவகத்தின் ஒரு உயிர் என்பது இங்கே பிரிய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கர்மா. அந்த
சுக்கிரனோடு கேது இங்கே இணைவதால், கேது 12ல இருந்தா மோட்சம் சொல்றாங்கல்ல, அந்த கான்செப்ட் சரிங்களா. அந்த சுக்கிரனோடு கேது இணைவதால் இளைய சகோதரியினுடைய உயிர் என்பது நிச்சயமாக இங்கே பிரிய வேண்டும் என்பது இங்கே அவருடைய சுயஜாதக பிறவி கர்ம வினை. அதன்படி இந்த நிகழ்வு என்பது இங்கே சனி தசை, இந்த ராகுவினுடைய புத்தியில் ராகு அமர்ந்தது செவ்வாயினுடைய வீடு என்பதால் அந்த செவ்வாய் என்கின்ற இரத்தத்தில் ராகுவினுடைய காரக நோய் ஏற்பட்டு இங்கே இழப்பு என்பது ஏற்பட்டது. இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சுதா? அவர் சிம்ம லக்னம் தான் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் பாதகாதிபதி எந்த வழியிலாவது அந்த ஜாதகனுக்கு பாதகத்தை செய்வதற்கு கடமைப்பட்டவராகவே இருப்பார் அப்படிங்கிறது தான் இங்க பலன். அப்போ இங்கே செவ்வாய் என்பவர் தான் பாதகஸ்தானத்தின் அதிபதி. அவர் இங்கே தாய்க்கும் தந்தைக்கும் அதிபதி. அப்போ இருவருக்கும் ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வை ஒரு பெண்ணினுடைய விரயத்தின் மூலமாக அவர் ஆழ் மனதில் நீங்கா வடுவாய் அவருக்கு செய்தார். நல்ல வேளையாக இங்கே ஸ்திர லக்னத்தின் அதிபதி 9ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால, தாய்க்கும் தந்தைக்கும் இந்த செவ்வாயே அதிபதி அப்படிங்கிறதுனால அவருக்கு இந்த மிக பெரும் கொடூரமான ஒரு நிகழ்வை கொடுத்தார். இவருக்கும் மனதளவில் கொடுத்திருந்தாலும் கடந்து செல்கின்ற வகையில், ஏன்னா இவருக்கு 11ல் அங்கே கனெக்டிவிட்டி ஆகும், ஆனாலும் கூட இவருக்கு இங்கே கடந்து செல்லும் விதமாக இவரே மூத்த சகோதரனாக அங்கே இருந்து அதை பார்த்து இவருக்கு அந்த பாதகம் நிகழாமல் இங்கே கடத்தப்பட்டது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், 9ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் ஸ்திர லக்னத்திற்கு மட்டும் இங்கே பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால கடந்து வருகின்ற அந்த நிகழ்வின் அளவிற்குத்தான் அங்கே பாதகத்தை செய்வார். இவருடைய உயிரை விரயம் செய்கின்ற அளவிற்கோ இவருடைய உடலை விரயம் செய்கின்ற அளவிற்கோ இங்கே பாதகாதிபதி பாதகம் செய்ய மாட்டார் இந்த ஸ்திர லக்னத்திற்கு அப்படிங்கிறது இங்க ஒரு பலனா. இங்க 100% அவர் சிம்ம லக்னம் தான் அப்படிங்கிறது இங்க ப்ரூஃப் ஆகுது. சரி, நடந்து முடிந்த பலன்களை வச்சு யாராலும் சொல்லலாங்க. நீங்க இப்போ நடக்கக்கூடிய பலன்களை இங்க சொல்லுங்க. இந்த சிம்ம லக்னம் தான் அப்படிங்கிறதுக்கு இங்க 4வது ரூலா ஒரு ரூலை உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவருக்கு நடப்புல இருக்கிறது சரிங்களா. இதே சுக்கிர தசையில் குருவினுடைய புத்தி நடத்தக்கூடிய அந்த குரு என்பவர் 12ஆம் பாவகத்தில் இருக்கின்ற செவ்வாயினுடைய பாதகாதிபதியினுடைய 8ஆம் பார்வையில் இருக்கிறார். இதற்கு அடுத்ததா இந்த பாதகாதிபதியினுடைய 8ஆம் பார்வையை பெற்ற இந்த குரு என்பவர் இந்த லக்னத்திற்கு 5 என்கின்ற பாக்கியத்திற்கும் அதே போன்று இந்த லக்னத்திற்கு 8 என்கின்ற ஆயுளுக்கும் அதிபதி. இந்த குரு என்பவர் 8ற்கு சரிங்களா, 8ற்கு 12ல் இங்கே அமர்கிறார். 12 என்பது விரயம், நிரந்தரமான விரயம். பாதகாதிபதி அமர்ந்து பார்க்கக்கூடிய பாவகமும் அதே 12 விரயம். இந்த குருவே 8ஆம் அதிபதி, 12ல இருந்து பார்க்கக்கூடிய இந்த செவ்வாய் பாதகஸ்தானத்தின் அதிபதியே 8ஆம் பார்வையால் இங்கே பார்க்கிறார். அதனோடு இணைந்து இந்த செவ்வாய் என்பவர் 9ஆம் பாவகத்திற்கு அதிபதி, பாதகஸ்தானத்திற்கு அதிபதி, தந்தைக்கு அதிபதி. இந்த தந்தைக்கு இந்த குரு அமர்ந்திருக்கின்ற பாவகம் இங்கே 11. அப்போ என்ன நிகழும், தந்தையினுடைய ஆரோக்கியம் என்பது இங்கே விரயமாகும். அதன் மட்டும் இல்லை, அந்த ஆரோக்கியம் என்பது எதன் பொருட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சனியினுடைய வீட்டில் இருக்கிறாரு. இந்த செவ்வாயும் இங்கே சனியினுடைய சாரத்தில் இருக்கிறதுனால இந்த சனி என்பவர் உடலில் இருக்கின்ற எலும்பு பகுதிகளை சொல்வதற்கு கடமைப்பட்டவர். சனி அப்படின்னாலே எலும்பு தாங்க சரிங்களா. அது பல்லா இருந்தாலும் சரி, நகமா இருந்தாலும் சரி, காது மடல்களில் இருக்கின்ற எலும்புகளாக குருத்தெலும்புகளாக இருந்தாலும் சரி, அனைத்தும் சனியினுடைய காரகம் தான். அப்போ இங்க என்ன நிகழும் அப்படின்னா, அவருக்கு இயல்பாகவே இந்த 11 என்பது ஆரோக்கிய ஸ்தானம் என்பதால அங்கே இந்த சனியினுடைய சாரத்தில் இந்த செவ்வாய் இருப்பதாலும் அப்போ இவருக்கு பாதகமே எலும்பு சம்பந்தமான பாதகம் எப்போதுமே இருக்கும், அது மாறவே மாறாது சரிங்களா. ஆனால் இப்போது என்ன நிகழப் போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுக்கிர தசை 10ங்கிற இங்க பிறவி கர்மாவை சொல்லக்கூடிய இந்த சுக்கிர தசையில் இந்த குரு புத்தி என்பது இந்த குரு இருக்கின்ற பாவகத்தன்மையையும் 9க்கு 11 என்கின்றதையும் இந்த பாதகாதிபதி செவ்வாயே 8ஆம் பார்வையால் இங்கே பார்ப்பதாலும் இவருடைய தந்தை என்பவர்
புத்திநாதன் இந்த குரு என்பவர் இதயத்தை சொல்லக்கூடியவர். அதனோடு மட்டுமல்ல, அவரை 8ஆம் பார்வையால் பார்க்கின்ற இந்த பாதகஸ்தானத்தின் அதிபதி தந்தையை சொல்கின்றவர். இங்கே செவ்வாய் என்பவர் இரத்தத்தை சொல்லக்கூடியவர் என்பதாக, சந்திரன் என்பவர் இங்கே மனதை சொல்லக்கூடியவர். அதனோடு இங்கே செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பதால் இங்கே லோ பிரஷர் ஹை பிரஷர் இரண்டையுமே சொல்லும். சரிங்களா? அப்போ இந்த சந்திரன் என்பவர் இங்கே மனதை சொல்லும், செவ்வாய் என்பது இங்கே ரத்தத்தை சொல்லும் என்பதால திசையில் இந்த குரு புத்தி என்பது இவருடைய தந்தைக்கு இங்கே மாரடைப்பினால் இங்கே மாரகத்தை ஏற்படுத்தும். அதுவும் லோ பிரஷர் ஹை பிரஷரின் காரணமாகவே அந்த நிகழ்வு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. சரிங்களா? ஆயுள் என்பது இதய கோளாறின் காரணமாக இங்கே மாரகத்தை சந்திப்பார் அப்படிங்கிறது இங்கே மாற்று கருத்தில்லாத ஒரு 100% இங்கே நடக்கக்கூடிய பலன். சரிங்களா? அதே போன்று இவருடைய தந்தையினுடைய மாரகம் என்பதே இப்போது நடக்கும் என்பதால் இங்கே ஜோதிடர்கள் சொல்வது போல இந்த 5 ஆண்டிற்கு முன்பாகவே அவருடைய ஆட்சி என்பது இங்கே விரயம் ஆகாது. அதிபதி என்பவர் இங்கே ஒரு உயிர் காரகத்தை விரயம் செய்தார் என்றால் அவர் இங்கே பொருள் காரகத்தை எந்த விதத்திலும் கெடுக்க மாட்டார். அப்படிங்கிறதுனால இங்கே விஜய் அவர்களுக்கு 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் கடந்து செல்வதற்கும் வழிவகை செய்வார். என்ன ஒரு பாதகத்தை செஞ்சிட்டார்ல, அப்போ அவர் என்ன செய்யணும்? இங்கே பொருள் காரகத்தை கொடுக்க வேண்டும். பாதகாதிபதி எப்போது பெரும்பொருள் கொடுப்பார் அப்படின்னா, உயிர் காரகத்தை விரயம் செய்தால் பெரும்பொருள் கொடுப்பார். சுக்கிரன் பாதகாதிபதியா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஜய் அவர்களுக்கு புத்தி நடத்தக்கூடிய குரு என்பவர் மட்டும் இந்த பாதகாதிபதியான செவ்வாயினுடைய பார்வையில் இருப்பதாலும், பாதகாதிபதி செவ்வாயே சனியினுடைய சாரத்தில் இருப்பதாலும், இந்த குருவே சனியினுடைய வீட்டில் இருப்பதாலும், சரிங்களா, அதனால தான் இந்த பலன் நமக்கு சொல்றோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ இங்கே பாதகாதிபதி இந்த சாரங்களின் வழியாகவும் தான் பார்க்கின்ற பார்வையின் வழியாகவும் இங்கே பாதகத்தை செய்வதற்கு கடமைப்பட்டவராக இருப்பார். அப்படிங்கிறதுனால புத்தி நடத்தக்கூடிய குரு என்பது பாதகாதிபதியினுடைய பார்வையை பெற்று, அதனோடு மட்டுமல்ல பாதகாதிபதியான செவ்வாய் பெற்ற சாரத்தில், சரிங்களா, சனியினுடைய சாரத்தில் இருக்க அந்த சனியினுடைய வீட்டிலேயே இந்த குரு இருப்பதால் மட்டும்தான் நம்ம அந்த பாதகாதிபதியை இப்பவும் சொல்றோம். நீங்க பாதகாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறது குருட்டு போன விட்டத்துல போன மாதிரி திரும்பவும் அங்க எங்க பெறக்கூடாது, இங்க கடக லக்னத்துக்கு பெறக்கூடாது. அப்படின்னா தான் சுக்கிரன் பாதகாதிபதி சுக்கிரன் கிடையாது. பத்தவர்கள் இங்க சிம்ம லக்னத்தில் பிறந்தவர், அவருக்கு பாதகாதிபதி சுக்கிரன் கிடையாது. செவ்வாய் புத்தி நடத்தக்கூடிய அந்த குரு என்பவர் இங்க பாதகாதிபதியான செவ்வாயினுடைய தொடர்பிலும், அதனோடு மட்டுமல்ல அந்த செவ்வாயே சனியினுடைய சாரத்தில் இருக்க இந்த புத்தி நடத்தக்கூடிய குருவும் சனியினுடைய கும்பத்தில் இருப்பதாலும் தான் இந்த பலனை நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ தந்தைக்கு இங்கே விரயம் ஏற்படுகின்ற போது நிச்சயமாக அவருடைய அரசு பதவி என்பது இங்கே விரயம் ஆகாது. அப்படிங்கிறது நம்ம கூடுதலாக இங்கே புரிஞ்சுக்கணும். இது இப்போ நடக்கும்போது உங்களுக்கு இங்கே 100% ஒரு தீர்வு அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். அவர் கடகம் அல்ல, அவர் சிம்மம் தான் அப்படிங்கிறது. சரிங்களா? நிறைய பேருக்குலாம் இன்னொரு கமாண்ட், ஒரு முக்கியமான ஒரு கமாண்ட் இருக்குங்க, அதை நமக்கு இங்கே பதில் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே சிம்ம லக்னம் மாதிரியே தெரியலையே, அவர் இங்கே கடக லக்னம் மாதிரி தெரியுது அப்படின்னாரு. அவர் எதன் பொருட்டு சொன்னாரோ தெரில. நம்ம கடகம் அப்படிங்கிறது இங்கே நண்டு என்பது எப்போதும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த வலைக்குள்ளேயே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதே போல தான் அவரை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பனையூர் அந்த வீட்டிலேயே இருக்கிறாரு. அது அவருடைய ராசியினுடைய தன்மையை பொறுத்து நமக்கு சொல்லக்கூடியது, மனதை பொறுத்து. ஆனால் இங்கே அவருடைய செயல்பாடுங்கிறது உயிர்வினை, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என அவருடைய லக்னாதிபதியை சனியோடு இணைஞ்சிருக்கிறாரு. புத்தி என்கின்ற புதனோடு அங்கே கூடிய நிலையில், புதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். சரிங்களா? அப்போ அவருக்கு இங்க மக்கள் பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப உறுதியா இருந்தவர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால அவருடைய லக்னமே இங்க சிம்மம் என்பதால், சரிங்களா, சிம்மம் என்பது சிங்கத்தை சொல்வது. அப்போ இங்க ஒரு டயலாக் கூட சொல்வார்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இங்க பண்டிகை தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும்பார்ல. அதன் பொருட்டு தான் அவர் யாரும் நம்மோடு கூட்டணி வைக்காவிட்டாலும் கூட, உண்மையாகவே சொல்ல போனா விஜயை அனைவரும் ரிஜெக்ட் பண்ணாங்க. சரிங்களா? அவர் ஜோதிடர்களும் ரிஜெக்ட் பண்ண வச்சார் ராதன் பண்டித். அதுக்காக நீங்களும் ரிஜெக்ட் பண்ணீங்களா அப்படின்னா, அவருக்கு கடகம் அப்படின்னா இப்பவும் 100%, 0.1% கூட அவர் 2036க்குள்ள அவர் முதல்வரே கிடையாது. அவர் சிம்மம் என்பது மறைத்து வைக்கப்பட்ட ஒரு உண்மை. நம்ம எரேஸ் பண்ணிட்டு ஆதித்ய குருஜி கொடுத்த கொஸ்டின் பேப்பர் படி இங்க ஆன்சர் எழுதணும். அந்த ஆன்சரும் சரியாத்தான் எழுதணும். சரிங்களா? 2036 வரைக்கும் அவர் சிஎம் கிடையாது கடகமாக இருந்தால். நம்முடைய முதல்வர் இங்கே சிம்மமாக இருந்தால் மட்டும்தான் அவர் சிஎம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.